2026 ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஆர்சிபி அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை மிக எளிதாக வீழ்த்தியது. 202 ரன்கள் என்ற கடினமான இலக்கை ஆர்சிபி அணி இன்னும் 26 பந்துகள் மீதமிருக்கும் போதே எட்டியது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மறுபுறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சு மோசமாக இருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. அறிமுக வீரர் ஜேக்கப் டஃபியின் பந்துவீச்சில் சிக்கி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து வெளியேறினர். 4.2 ஓவர்களில் 29 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து அந்த அணி தவித்தது. ஆனால் கேப்டன் ஈஷான் கிஷன் அதிரடியாக 38 பந்துகளில் 80 ரன்கள் குவித்து அணியை மீட்டெடுத்தார். இதன் மூலம் ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 201 ரன்கள் என்ற சவாலான ஸ்கோரை எட்டியது. இந்த இலக்கை நோக்கி விளையாடிய ஆர்சிபி அணிக்கு விராட் கோலி மற்றும் பில் சால்ட் ஜோடி அதிரடி தொடக்கத்தை அளித்தது. விராட் கோலி ஆட்டமிழக்காமல் 38 பந்துகளில் 5 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளுடன் 69 ரன்கள் குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். டீம் டேவிட் உள்ளிட்ட மற்ற வீரர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க ஆர்சிபி அணி 15.4 ஓவர்களிலேயே 203 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஹைதராபாத் அணியின் தோல்விக்கு அதன் பலவீனமான பந்துவீச்சே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அனுபவம் வாய்ந்த ஹர்ஷல் படேல் விக்கெட் ஏதும் எடுக்காமல் 39 ரன்களை வாரி வழங்கினார். பிரைட்டன் கார்ஸ், ஜெய்தேவ் உனத்கட் மற்றும் இளம் சுழற்பந்து வீச்சாளர்களான ஹர்ஷ் துபே, ஜீஷன் அன்சாரி ஆகியோர் ஆர்சிபி பேட்ஸ்மேன்களின் அதிரடியை தடுக்க தவறினர். பந்துவீச்சில் விக்கெட்டுகளை எடுக்க தவறியதும் ரன்களை வாரி வழங்கியதும் அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. கேப்டன் பேட் கம்மின்ஸ் இல்லாதது ஹைதராபாத் அணிக்கு கேப்டன்சியிலும் பந்துவீச்சிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன் என உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் இருந்தாலும் பந்துவீச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த சீசனில் அந்த அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். 2026 ஐபிஎல் ஏலத்துக்கு பின்னர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சரியான பந்துவீச்சாளர்களை தேர்வு செய்யவில்லை என முன்னாள் வீரர்கள் விமர்சித்து இருந்தனர். அது உண்மைதான் என இந்த ஆண்டு முதல் போட்டியிலேயே தெரிய வந்துள்ளது. இந்த தோல்வியால் ஹைதராபாத் அணியின் ரன் ரேட் -2.90 7 ஆக குறைந்துள்ளது. இது வரும் போட்டிகளில் அந்த அணிக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும்.